எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது TECHANICAL. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த வீடியோ ஒரு earning series வீடியோ தான். எதை பத்தி பார்க்கறோம்னா ட்ரேடிங். ட்ரேடிங்கை பத்தி மோஸ்டா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா ப்ரோ வேலையே செய்யாம ப்ரெடிக்ட் பண்றது மூலமா பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்றாங்க ட்ரேடிங்ல. உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 100% உண்மைதான். ஸோ வேலை தேவையே கிடையாது. நம்ம ப்ரெடிக்ட் பண்றது மூலமாவே உட்கார்ந்த இடத்துல இருந்து பணத்தை ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ட்ரேடிங் வெப்சைட்டை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ட்ரேடிங்னா என்ன, ட்ரேடிங்ல எப்படி வர்க் பண்றது, எப்படி earn பண்றது, நம்ம earn பண்ற மணி எப்படி withdrawal எடுக்கிறதுங்கிறது ஃபுல் டீடைலும் தெளிவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இப்ப வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, எந்த வேலையும் செய்யாம earn பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்கு போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன் சிம்பிளா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு USD அதாவது டாலரும் எடுத்துக்கோங்க, இல்லை பிட்காயினும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிட்காயினோட மதிப்பு ஒரு கிட்டத்தட்ட 4 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மணி 3 ஒன்றுக்கு 4 லட்சம் இருக்குல்ல, அது அதிகமாகுமா கம்மியாகுமா அப்படி நீங்கள் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க. அது அதிகமும் ஆகலாம் கம்மியும் ஆகலாம். ஆனால் அதை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி நீங்கள் பெட்டு கட்டுறது மூலிமா அழகாக பணம் சம்பாதிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மணி 3ன்னு வச்சுக்கோங்க. நான் 3 ஒன்றுக்கு பிட்காயினோட ரேட் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெட் பண்ணுறேன். அப்படி நான் ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்ட் அப்படின்னா அதை விட எனக்கு டபுள் அமௌண்ட் கிடைக்கும். இல்லை நான் ப்ரெடிக்ட் பண்ணது தப்பு அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா போட்ட அமௌண்ட், அதாவது பெட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆயிடும். ஸோ இதுதான் நார்மலாக ட்ரேடிங். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ட்ரேடிங் சைட்டு பேர் என்ன அப்படின்னா பைனமோ ஹானஸ்ட் ட்ரேடிங். இந்த சைட்டை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரஸ்டடான ஒரு சைட்டு தான் ட்ரேடிங்கில். நீங்கள் உங்கள் லேப்டாப் டெஸ்க்டாப் வச்சுருந்தீங்கன்னா வெப்சைட் அவைலபிளாக இருக்குது. இல்லை நான் மொபைல் தான் ப்ரோ வச்சிருக்கேன், மொபைல் வச்சு நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இல்லை நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கீங்க, ஐஃபோன் மொபைல் வச்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பிளே ஸ்டோர்லையும் பைனமோ ஆப் அவைலபிளாக இருக்குது, ஆப்பிள் ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்குது. நான் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்தோமா, மறக்காமல் அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸ்டார்டிங் நீங்கள் சைன் அப் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் மறக்காமல் சைன் அப் பண்ணிக்கோங்க. என்னன்னா உங்கள் ஃபேஸ்புக்கில் சைன் இன் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா கூகுளில் சைன் இன் பண்ணிக்கலாம். போட்டு பாஸ்வேர்டையும் போட்டு சைன் அப் பண்ணி உள்ளே வந்துருங்க. இந்த சைட்டோட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒரு கிராஃப் காமிக்கும், ஓகேவா? இந்த கிராஃப் வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது, எப்படி பெட்டு கட்டுறது, எப்படிலாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கிராஃப். ஸோ இதில் எப்படி ஃபர்ஸ்ட் இந்த சைட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட டெமோ அமௌண்ட் 52 ரூபா இருக்கு. நான் இந்த வெப்சைட்ல இருந்து ஏர்ன் பண்ண அமௌண்ட் மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு நீங்களே பாருங்க, ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். ஸோ இந்த அமௌண்ட்டை வச்சு நான் இப்போ ஒரு டெமோ காமிக்கிறேன் எப்படி இதில் ஏர்ன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா கிரிப்டோ, அதாவது கிரிப்டோ கரன்சி இருக்கு. ஸோ இதோட பிரைஸ் ஒரு செகண்டுக்கும் ஏறுது இறங்குது, நீங்களே பாக்குறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 70 ரூபா நான் பெட் பண்றேன். ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2:21. நான் டைம் 2:23க்கு நான் டைம் செட் பண்ணிட்டு மொத்தம் இப்போ நான் ப்ரெடிக்ட் பண்றேன். நான் சொன்ன டைம்ல இந்த கிரிப்டோவோட கரன்சி ரேட் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு கேக்குது. நான் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் பெட் பண்றேன். ஓகே, நான் பெட் பண்ணிட்டேன். பெட் பண்ண உடனே இங்க ஒரு டைம் லிமிட் காமிக்கும். ஸோ இந்த டைம் வரைக்கும் பார்ப்பாங்க. இந்த டைம்ல உங்களுக்கு அந்த கிரிப்டோ கரன்சியோட ரேட் ஹை ஆயிருச்சு அப்படின்னா நான் வின் பண்ணிடுவேன். எனக்கு 129 ரூபா கிடைச்சிடும். இல்லை நான் ப்ரெடிக்ட் பண்ணது தப்பு, அந்த டைமிங்கில் அமௌண்ட் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு நான் பெட் பண்ண 70 ரூபா எனக்கு போயிடும். ஸோ இப்போ என்கிட்ட 3,64,386 ரூபாய் இருக்குது. ஸோ அந்த டைம் முடியும் போது பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்டான மெஜாரிட்டி ஒப்பீனியன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியே இருக்கிறவங்க, அதாவது இந்த சைட்டில் இப்போ ஒர்க் பண்ணுறவங்க 66% இன்க்ரீஸ் ஆகும்னு தான் போட்டிருக்காங்க, 34% டிக்ரீஸ் ஆகும்னு போட்டிருக்காங்க. ஸோ நானும் இன்க்ரீஸ் ஆகும்னு தான் போட்டிருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஸோ என் டைமிங் வந்துருச்சு, எனக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா 129 ரூபா எனக்கு கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அருமையான விதத்தில் உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ எகைன் நான் நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னால் நான் ஒரு 700 ரூபா நான் இப்போ ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன். அப்படி 700 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணி நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ அமௌண்ட் நீங்களே பாருங்கள். நான் ஹைன்னு தான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஏன்னா மெஜாரிட்டி ஒப்பீனியனும் பாருங்கள் எல்லாமே ஹைன்னு தான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நம்மளும் ஹைன்னு ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இந்த டைமிங் 2:24க்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு போயிடும் யார் ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்டுன்னு. இன்னும் 30 செகண்டில் தெரிஞ்சிடும். இப்போ நான் வின் ஆகிட்டேன் அப்படின்னா
1295 ரூபா என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா டெமோ அக்கௌண்ட் மறக்காமல் ஏன் லிங்கை யூஸ் பண்ணி போங்க. ஏன் லிங்கை யூஸ் பண்ணி போனீங்கன்னா டெமோ அக்கௌண்ட் உங்களுக்கு 60,000 ரூபாய் ஆட் பண்ணி விடுவாங்க. அந்த 60,000 வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ரியல் மணியை டெபாசிட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். ஸோ இப்போ பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச அமௌண்ட் எல்லாம் டிக்ரீஸ் ஆகிற மாதிரி தான் போகுது. ஓ மை காட், ஓகே டிக்ரீஸ் ஆயிடுச்சு. நான் 1500 ரூபா பெட் பண்ண அமௌண்ட் வந்து போயிடுச்சு. நான் தப்பான ப்ரெடிக்ட் பண்ணனால வந்து அமௌண்ட் வந்து ஸோ 400 ரூபாய் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, எப்படி டெபாசிட் பண்ணிடுறதை நான் சொல்லிடுறேன். இந்த டெபாசிட்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டெபாசிட் ஃபண்ட்ஸுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்தியா மாஸ்டர் கார்டு எந்த கார்டில் வேணாலும் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து விசா கார்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எவ்வளோ போடுறீங்க, 3000 ரூபா போடுறீங்களா, 900 ரூபா போடுறீங்களா, 1000 ரூபா போடுறீங்களா, 2000 ரூபா போடுறீங்களா, அவங்களே டீட்டெயிலாக கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கூப்பன் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கூப்பன் ஆடை கொடுத்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு கூப்பன் கோட் கொடுத்துருக்கேன், ப்ரோமோ கோட். அந்த ப்ரோமோ கோடை மறக்காமல் இங்கே போட்டுக்கோங்க. ஏன்னா இதை சொல்கிறேன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 2000 ரூபா டெபாசிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த இடத்துல என் கூப்பன் கோடை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே டெபாசிட் பண்ணிங்கன்னா 2000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு 4000 ரூபா இந்த சைடில் வந்து கிரெடிட் ஆகும். அதுதான் என்னோட ப்ரோமோ கோடுக்கு உண்டான ஒரு பவர். ஸோ ப்ரோமோ கோடை போடாதவங்க மறக்காமல் ப்ரோமோ கோடை போட்டுக்கோங்க. அது இருந்தால் தான் டபுளாக நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் வந்து மாறும். நீங்கள் 200 ரூபா போட்டிங்கன்னா 400 ரூபா, 400 ரூபா போட்டிங்கன்னா 600 ரூபா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் மினிமம் டெபாசிட் 400 ரூபா கண்டிப்பாக வந்து இருந்து ஆகணும். அதுக்கப்புறம் டெபாசிட் பண்ணியாச்சு. நம்பிக்கை நீங்கள் வந்து டெமோ அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. டெமோ அமௌண்ட் உங்களுக்கு வந்து என் லிங்கை யூஸ் பண்ணி வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60,000 கிடச்சிருக்கும். என் லிங்கை யூஸ் பண்ணாமல் வந்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஸோ மறக்காமல் என் லிங்கை யூஸ் பண்ணி வாங்க. வந்துட்டு டெமோ அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி மறக்காமல் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மெத்தடில் வந்து அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுங்கள். என் ப்ரோமோ கோடையும் மறக்காமல் போட்டு டெபாசிட் பண்ணுங்கள். பண்ணி நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணுங்கள். நான் எப்படி ஏர்ன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஏர்ன் பண்ணி முடிச்சுட்டு எப்படி வித்ட்ரால் எடுக்கிறதுனா மறுபடியும் அந்த டெபாசிட்டே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வித்ட்ரால் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட்டை வித்ட்ரால் எடுக்கிறீங்க, மினிமம் $1 இருந்தாலே, அதாவது $1 இருந்தாலே போதும், உங்களால் வந்து வித்ட்ரால் வந்து இந்த சைட்லேருந்து எடுத்துக்க முடியும். எவ்வளோ அமௌண்ட்டை வித்ட்ரால் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு நீங்கள் வித்ட்ரால் பண்ணுற அமௌண்ட் எங்கே போகணும், பேடிஎம் வேலெட்டுக்கா இல்லை பேக்கா பேங்க் ட்ரான்ஸ்ஃபரான்னு சொல்லி டீட்டெயிலாகவே கேட்குறாங்க. அதை கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து ரெக்வஸ்ட் வித்ட்ரால் கொடுத்தீங்க அப்படின்னா வித்தின் 24 மணி நேரத்தில் நீங்கள் எங்கே வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்களோ அங்கே உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஆயிரும். டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் டீட்டெயிலாக வித்ட்ரால் பண்ணுற அமௌண்ட், டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துக்க முடியும் ஏர்ன் பண்ணுறது முதற்கொண்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ட்ரஸ்டடான ஒரு வெப்சைட் தான். உங்கள் கண்ணு முன்னாடி நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி காமிச்சேன். நான் வின் பண்ணேன் என்னோட ப்ரெடிக்ட் யூஸ் பண்ணி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 1500 எகைன் நான் ப்ரெடிக்ட் பண்ணி நான் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் டைமை ஃபிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கே தெரிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா டைம் ஓடிட்டு இருக்காங்க, அவங்க அழகாக டைமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக வந்து ஏர்ன் பண்ணிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போ நான் 1500 ரூபா பெட்டு கட்டியிருக்கேன். அப்படி நான் வின் ஆகிட்டு அப்படின்னா எனக்கு 2775 ரூபா வந்து என் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆயிரும் அந்த செகண்டுக்குள்ளே, அந்த டைமிங் அப்போது. ஸோ பார்க்கலாம், இப்படி அழகாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்கிட்ட வந்து டெஸ்க்டாப், அதாவது லேப்டாப் கம்ப்யூட்டரில் இல்லை ப்ரோ மொபைல் தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் இந்த ஆப் அவைலபிளாக இருக்குது. இல்லை நான் ஐஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா ஆப்பிள் ஸ்டோர்லையும் பைனோமோ ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே பார்க்கலாம், கிட்டத்தட்ட டைம் வந்து நெருங்கிருச்சு. ஸோ நம்ம வந்து இன்க்ரீஸ் கொடுத்துருந்தோம். ஓகே, இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, கடைசி ஒரு நிமிஷத்தில் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து 2775 ரூபா வந்து நம்ம வந்து வின் பண்ணிட்டோம் 1500 ரூபா பெட் பண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணு முன்னாடியே வந்துட்டு அழகாக நான் ஏர்ன் பண்ணுறது உங்கள் கண்ணு முன்னாடியே காமிச்சிருப்போம். ஒரு ட்ரஸ்டடான வெப்சைட் தான். ஸோ கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸ்டார்டிங் ரொம்ப அதிகமான அமௌண்ட்டை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ரியல் அமௌண்ட்டை போட்டு கற்றுக்கோங்க. ஸோ இது ஒரு ட்ரஸ்டடான சைட் தான். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் மற்றும் ப்ரோமோ கோட் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அதில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுங்கிற ஃபுல் டீட்டெயில் அழகாக தெளிவாக பார்த்துருப்பீங்க. இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரஸ்டடான ட்ரேடிங் வெப்சைட் தான். நீங்கள் வித்ட்ரால் பணத்தை வந்து வித்ட்ரால் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பேடிஎம், கூகுள் பே, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாகவே வித்ட்ரால் பண்ணிக்கலாம். வித்தின் 24 மணி நேரத்துலேயே உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். இதுவே நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், என்னோட ப்ரோமோ கோடை மறக்காமல் போட்டுக்கோங்க. டெபாசிட் பண்ணும்போது கீழே கூப்பன் சொல்லிட்டு வரும், அங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ப்ரோமோ கோடை போடும் போது நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறீங்களோ அதை விட உங்களுக்கு டபுளாக கிரெடிட் ஆகும். ஸோ மறக்காமல் போட்டுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 200 ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு 400 ரூபா அந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். நல்லா யோசிச்சுக்கோங்க. டெமோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் டெபாசிட் பண்ணி ஏர்ன் பண்ணி தாளுங்க. என்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு,
இருந்துச்சுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க லைவாவே. ஸோ அதனால் டீட்டெயிலாக ஃபுல்லாக வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரெடிக்ஷன் பண்ணுறது மூலிமா அழகாக இந்த சைட்லேருந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாத்துக்கும் லிங்க்கையும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கருத்துக்கள் எது இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் பாய்.